டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கொஸ்டின்ஸை டாபிக் வைஸ் போட்டுட்டு வரோம். இதில் மென்சுரேஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ கிட்டத்தட்ட 3 சம்ஸ்க்கு மேலே வந்து இந்த சர்க்கிள் சம்மந்தமான ரிலேட்டடான ப்ராப்ளம் வருது. ஸோ செமி சர்க்கிள் மட்டும் நான் 3 சம்ஸ் சால்வ் பண்ணிட்டேன். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயமீட்டர் கொடுத்து செமி சர்க்கிள் கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. டயமீட்டர்னால் என்னதுன்னா நம்ம கொடுத்துருக்க டயமீட்டர் ரேடியஸை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம டிவைடட் பை 2 போடணும். அதாவது டயமீட்டர் கொடுத்தாங்கன்னா டயமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே தான் நீ நல்லா கவனிக்கணும். 0 பாயிண்ட் வச்சுட்டேன். 1 வந்து 2வை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நான் 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 14 அப்படின்ற நம்பரை டிவைட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு 0.07 கிடைக்கும். புரிஞ்சதா? ஸோ 0.14 நான் 2ஆல் டிவைட் பண்ணணும்னா 0.1 2ல் டிவைட் ஆகாது. அதனால் நான் 0 போடுறேன். நெக்ஸ்ட்டு 14 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிறேன். 7 2s are 14. ஸோ ரேடியஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஸோ ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 22/7 ரேடியஸோட வேல்யூ 0.07 0.07. 7ல் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம். 0.001. 2ல் கேன்சல் பண்ணுறோம். 11. இப்போ 1ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 7s are 7. டாட்டை ஃபுல்லும் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 நம்பர் ஸ்கிப் பண்ணோம். ஒரு நம்பர் இருக்குது. இது ரிமைனிங்க்கு பதிலாக 0வை போட்டுக்கிறோம். 1 2 3 4 டாட். ஸோ 4 நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைக்கிறோம். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 11ஓட மல்டிப்ளை பண்ணும். 11 7s are 7 11s are 77. 1 2 3 4 நம்பர் ஸ்கிப் பண்ணணும். 2 நம்பர்ஸ் இருக்கிறதுனால 2 zeros போட்டு டாட் வச்சுக்கணும். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.